வணக்கம், காஞ்சிகேத்தன் பேசுகிறேன். ஒரு சின்ன வீடியோ, ஓகேவா? ஒருத்தர் என்ன பண்ணுறான், டெய்லி வேலைக்கு போகும்போது லிஃப்ட்டில் போகிறான். லிஃப்ட்டில் இறங்கிடுறான். போயிட்டு அவன் வேலையை முடிச்சுட்டு ஈவினிங் வரும்போது அதே லிஃப்ட்டில் போகிறான். சரிங்களா? இது மழை நேரத்தில் அவன் இருக்கிறது 10வது மாடி. அவன் நேராக மழை நேரத்தில் கரெக்டாக 10வது மாடிக்கே போயிடுறான். இந்த மழை வர நாளில் கொஞ்சம் வெயில் காலத்தில் அவன் 10வது மாடி போகாமல் 7வது மாடியோடு நிறுத்திட்டு அங்கேருந்து ஒரு 3 மாடிக்கு நடந்து போவான். அதாவது லிஃப்ட்டில் வேறு யாருன்னா வந்தாங்கன்னா அவங்க கூட போவான், தனியாக வந்தானா போக மாட்டான். இது ஏன் அப்படின்னு இது ஒரு கேள்வியாக வருது. ஒரு இன்டர்வியூவில் ஏதோ கேட்டதாக சொன்னாங்க ஃப்ரெண்டு ஒருத்தர். ஏன்னு கேட்டதுக்கு கொஞ்சம் யோசனை பண்ணுங்கள். அதாவது மழை காலத்தில் 10வது மாடி வரைக்கும் லிஃப்ட்டில் போயிடுறான் கரெக்டாக அடுத்த சேர்த்து. ஆனால் வரும்போது மட்டும் கரெக்டாக லிஃப்ட்டில் வந்துடுறான், கிரவுண்ட் ஃப்ளோர் ஆஃபீஸ் போகிறான் அப்படின்னு. வெயில் காலத்தில் மட்டும் 7வது மாடி வரைக்கும் போகிறான். அதுக்கப்புறம் 3 மாடிக்கு தனியாக நடந்து போகிறான். அதாவது யாரும் இல்லாத நேரத்தில். ஏன் இதை மாதிரி பண்ணுறான்? இதுதான் கொஸ்டின்னு. இதுக்கு என்னோட ஆன்சர்னால் கொஞ்சம் யோசிங்க, இல்லாட்டி நானே சொல்லிடுறேன். அதுக்கு என்ன ஆன்சர்னா, அவன் உயரம் கம்மியானவன். அவன் வெயில் காலத்தில் அவன் கை அந்த லிஃப்ட்டில் 16 ஃப்ளோர் இருக்குது. அந்த லைனை நம்பர் போட்டிருக்கல, அவன் கை கரெக்டாக 7 வரைக்கும் தான் எட்டும். அதனால் வெயில் காலத்தில் அவன் 7ஆம் நம்பர் வரைக்கும் அழுத்திடுவான். தனியாக இருக்கும் அழுத்திட்டான்னா அதுக்கு மேலே அவனுக்கு எட்டாது. 8, 9, 10 கொஞ்சம் ஹைட்டில் இருக்குது. இறங்கி 7ல் இறங்கி அந்த 3 ஃப்ளோர் நடந்து போயிடுவான். மழை காலத்தில் மட்டும் எப்படா போகிறான்னு பார்த்தா கையில் கொடை வச்சுருப்பான். ஸோ அந்த கொடையை வச்சு 10ஆம் நம்பர் கொஞ்சம் ஏக்கி அந்த 10ஆம் நம்பர் பட்டனை அழுத்திட்டு இறங்கி போகிறான். இதுதான் விஷயம். ஓகேங்களா? இது சட்டுன்னு கேட்டால் நம்மளுக்கு புரியாது. ஆனால் இது கொஞ்சம் நல்லாயிருக்கு. இது ஒரு இன்டர்வியூவில் கேட்டாங்க அப்படின்னாங்க. கேட்டால் இது ஒரு வீடு கதையாக கூட எடுத்துக்கலாம் அப்படின்றாங்க. ஒரு ட்விஸ்ட்டு கொஸ்டின் மாதிரி இருக்குது. அதான் விஷயம். ஓகேங்களா? அப்புறம் நம்ம டெய்லி குளிக்கிறோம்ல, நம்ம சோப் போட்டு குளிக்கிறோம். அதாவது வசதி தகுந்த மாதிரி லைஃபை போடுறோம், சாண்டல் போடுறோம், ஹம்மாம், ரெக்ஸானா, லக்ஸ் என்னென்னோ போடுறோம். அந்த சோப்புக்கு தமிழ் பேர் என்னங்க தெரியுமா? சோப்புக்கு தமிழ் பேர் என்ன? அதையும் நான் சொல்லட்டுங்களேன். ஏன்னா இதெல்லாம் படிச்சுட்டேன். தமிழ் பேர் வழலைன்னு பேர். ஏன்னா சோப்பு நுரை அப்படி இப்படின்னு சொல்லுவோம், அதெல்லாம் கிடையாது. வழலைன்னு அது பேர். ஏன்னா அது வழன்னு அந்த வழுக்குறதுனால வழலைன்னு பேரான். அதான் விஷயம். ஓகேங்களா? நல்லா இருந்தால் எடுத்துக்கோங்க. இது ரெண்டும் கொஞ்சம் ஜாலியாக எடுத்துக்கலாம். ஓகே.